என் தங்கமே, உன் கனவுகளில் ஒரே முகம் தொடர்ந்து வருது என்று நீ நினைத்து குழம்பிக்கிட்டு இருக்கிறாயா? அதுவே ஏன் வந்துச்சு? அதற்கு என்ன அர்த்தம்? அதில் என்ன டிவைன் மெசேஜ் இருக்கு என்று உன் மனசு தேடிக்கொண்டே இருக்கிறதா? தங்கமே, இது சாதாரண கனவு அல்ல. இது உன்னோட ஆன்மாவுக்கு அம்மன் தர்ற ஒரு அழைப்பு, ஒரு உணர்த்தல், ஒரு விழிப்பு, ஒரு பாதுகாப்பு. நீ உணராமலேயே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்துக்கான அடையாளம். கனவில் வரும் அந்த ஒரே முகம், அது ஒரு மனிதர் முகமாக இருந்தாலும் கூட, அதன் பின்னாலோடு நிற்குவது அம்மனே. அது ஒரு வடிவம் மட்டுமே. உண்மையான சக்தி அந்த முகத்தின் பின்னாலிருக்கும் அருள்தான். உன் ஆன்மாவுக்கு ஏதாவது சொல்லணும் என்றால், அம்மன் மூலமா சில சமயம் கனவுகளையே பயன்படுத்துவாள். நம்ம வாழ்க்கையின் அலைபேசல், குழப்பம், சத்தம், பயம், சந்தேகம் இவை எல்லாம் இருக்கும் நேரத்தில் நமக்கு டிவைன் மெசேஜ் கேட்க முடியாது. ஆனா நீ தூங்கும் நேரம்தான் உன் ஆன்மா மிகச் சாந்தமாகிருக்கும், வெளி உலகின் சத்தம் இல்லாத நேரம்தான். அந்த நேரத்தில்தான் அம்மன் உன்னை தொடுவாள். உன்னோட இதய கதவு திறந்திருக்கும் நேரம் அது. அதனாலா தான் ஒரே முகம் தொடர்ச்சியாக உன் கனவில் தெரிகிறது. இது பயமுறுத்த வருவது இல்லை. இது உன்னை விழிப்புறுத்த வருவது. இப்படி ஒரே முகம் கனவில் வருதுன்னா அதற்கு 3 முக்கியமான அர்த்தங்கள் இருக்கும் தங்கமே. ஒன்றாவது, அம்மன் உன்னை எச்சரிக்கிறாள். இரண்டாவது, அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்று சிக்னலிங் பண்ணுகிறாள். மூன்றாவது, நீ தவறாக நம்பிக்கொண்டிருக்கிற சில விஷயங்களை உடைக்க அம்மன் முயற்சி செய்கிறாள். கனவு என்பது வெறும் கற்பனை அல்ல. ஆன்மாவின் மொழி. ஆன்மா பேசும் வழி. உன்னோட கனவுகளில் அந்த முகம் முதல்ல எப்போது வந்தது என்று நினைச்சுப்பார். அதே சமயத்தில் உன் வாழ்க்கையில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததா? யாரோ உன்னிடம் பேச வேண்டியதை பேசாம நெஞ்சுக்குள் வைத்திருந்தாயா? யாரோ உன் நம்பிக்கையை காயப்படுத்தியதா? யாரோ உன்னை பற்றி தவறாக நினைக்க வைத்த மாதிரி நடந்ததா? அல்லது நீ ஒரு பெரிய முடிவை பற்றி குழப்பமா இருந்த நேரமா? ஏனெனில் இந்த நேரங்களில் தான் அம்மன் தரிசனம் கனவாக வரும். நீ தவறான பாதைக்கு போகாதபடி, உன் இதயம் தளராதபடி, உன்னோட ஆன்மா பயப்படாதபடி அம்மன் உன்னை வழிநடத்துவாள். தங்கமே, ஒரு விஷயம் கேட்பேன், அந்த முகம் உன்னை குற்றம் சொல்லுதா? பயமுறுத்துதா? கோபமாக பார்க்குதா? இல்ல. அது அமைதியாக இருக்குமா? தூரத்தில் இருந்து நிம்மதியா பார்க்குமா? அதுதான் டிவைன் சிக்னல். அம்மன் உன்னை நட்சத்திரக்குறி அமைதியால் தொடுவாள். தண்டனையால் அல்ல. பயத்தால் அல்ல. அவள் மெதுவா உன் கனவுக்குள் வந்து, குழந்தை, நான் இருக்கேன், கவலைப்படாதே, நீ நம்பிக்கையை இழக்காதே என்று சொல்லுவாள். கனவின் வடிவம் வேறாக இருந்தாலும் உண்மையான அர்த்தம் இதுதான். இந்த ஒரே முகம் உன் வாழ்க்கையில் நீங்காம வருதுன்னா, அதாவது நீ ஏற்கனவே ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயார். உன் ஆன்மா புதிய சுழற்சிக்குள் நுழைய போகுது. அதான் அந்த முகம். அது உன்னோட பாஸ்ட்ல இருந்த ஒருவரின் முகம் கூட இருக்கலாம். உன் இதயத்தை காயப்படுத்திய ஒருவரின் முகமாகவோ, உன்னை நேசித்த ஒருவரின் முகமாகவோ இருக்கலாம். ஆனா அதன் பின்னணியில் அம்மன் சொல்றது, நீ அந்த பாஸ்ட் ஐ விடு. அந்த காயத்திலிருந்து வெளியே வா. நான் உன்னை காக்கிறேன் என்று தான். தங்கமே, அம்மன் தரிசனம் நமக்கு வந்தால் உடம்பில் சில அறிகுறிகள் வரும். நீயும் இதை பார்த்திருக்கலாம். அடிக்கடி உடல் சோர்வாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அமைதி இருக்கும். கனவு பார்த்த நாளில் கண் விழிக்கும் போது மனம் யோசிக்கும், இது என்ன கனவு என்று. உன் இதயம் ஒரு நொடிக்கு துடிப்பை மாற்றும். இது நார்மல் இல்லை. இது டிவைன் சைன். ஏனெனில் உன் ஆன்மா அந்த தருணத்தில் அம்மன் எனர்ஜியை பெற்றிருக்கிறது. ஒரே முகம் தொடர்ந்து வருதுன்னா, அது அன்ரெசால்வ்ட் எமோஷன்கான ஹீலிங் ப்ரோசஸ். உன் இதயம் பல வருடங்களாக மோசமாக வைத்திருந்த உணர்வுகளை விட்டுவிட சொல்லும் நேரம். அதனால தான் கனவில் அந்த முகத்தை நீ அடிக்கடி பார்க்கிறாய். அம்மன் உனக்கு சொல்றாள், இது தீரணும். உன் ஆன்மா சுத்தமா ஆகணும். உனக்கு புதிய வரம் வரணும். ஏன் தெரியுமா? நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளெஸிங் பெறப்போறாய். நீ மிகவும் காத்திருந்த ஒரு விஷயம் நிறைவேறப் போகுது. நீ நீண்ட நாள் கேட்ட ஒரு பிரார்த்தனை கேட்கப்பட போகுது. அதுக்கு முன்னாடி உன் உள்ளம் சுத்தமா இருக்கணும். அமைதியா இருக்கணும். திறந்திருக்கும் நிலையில் இருக்கணும். அதனாலா தான் உன் கனவுகள் சுத்தப்படுத்தும் வேலை ஆரம்பிச்சுடுச்சு. தங்கமே, நீ பயப்பட வேண்டியதில்லை. இது உன்னோட ஆன்மாவின் பாதுகாப்பு. உன்னோட வாழ்க்கை உயர்வு நோக்கி செல்கிறதுக்கான சின்னம். உன்னிடம் அம்மன் இருக்கிறாள். அவள் உன்னோட ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாள்.
நீ தளரும்போது தூக்கத்தில் வந்து உன்னை தொட்டு போறாள். நீ அழும்போது அவள் கனவில் வந்து நீ தாங்க முடியாததை அவள் எடுத்துக்கொள்றாள். உன் வாழ்க்கை முன்னேற போகுது தங்கமே. இந்த கனவு நிற்கும் நாள் வரும். அந்த நாளில் நீ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கப் போகிறாய். மனசு லேசா இருக்கும். பயங்கள் குறையும். அதுவரைக்கும் இதை டிவைன் மெசேஜா எடுத்துக்கோ. அம்மன் உன்னை விட மாட்டாள். நீ ஒற்றையில்லை. இது தரிசனம். இது அருள். இது உனக்கான புதிய வாழ்வின் ஆரம்பம். ஆனால் இவையெல்லாம் நீ நினைப்பதற்கும் மேலான சக்தியோட உடைந்து போக முடியும். உன் நம்பிக்கை வளரும்போது, உன் ஆன்மாவின் சக்தி அதிகரிக்கும் போது, உன் வாழ்க்கை அனுபவங்கள் மாற்றமடையும் போது, உன் கைகளில் வரும் பணம் தங்கத் தொடங்கும். நீ சேமிக்க ஆரம்பிப்பாய். செலவுகள் தானாக குறையும். தேவையில்லாத விஷயங்களுக்கு உன் மனசு இழுக்கப்படாது. நிதி பற்றிய பயம் குறையும். உனக்குள் ஒரு தெளிவு பிறக்கும். நீ அதற்கு பிறகு பார்க்கலாம் என்று வாழாதே, எனக்கு இது பாசிபிள் என்று நம்பி வாழ ஆரம்பிப்பாய். தங்கமே, உன்னை நினைவூட்டிக்கிறேன், நீ பிறந்ததிலிருந்தே அபண்டன்ஸ் இக்கே உருவாக்கப்பட்டவள். ஆன்மா குறைவோடு பிறக்காது. குறைபாடு கற்றுக் கொடுக்கப்படும். அபண்டன்ஸ் நம்முள் இயற்கையாக இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உன் மனசில் நற்சக்தியை நிரப்பணும். நான் சேமிக்கிறேன், நான் பெறுகிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், பணம் என்னை நேசிக்கிறது, நான் வளம் பெற தகுதியானவள். இப்படி பேசிக்கோ. இது வெறும் வேர்ட்ஸ் அல்ல தங்கமே, இது எனர்ஜி கோட். இதை ரிப்பீட் பண்ணும்போது உன் ஆன்மாவின் தடை மூள ஆரம்பிக்கும். நீ உன்னோட வாழ்க்கையை மாற்ற முடியாதவள் இல்லை. உன்னால் முடியும். உன் ஆன்மாவின் பிளாக் ஐ உடைக்கணும்னா உன் நம்பிக்கையை மாற்றணும். உன் உணர்வை உயர்த்தணும். உன் பாஸ்ட் ஐ ரிலீஸ் பண்ணணும். உன்னுள் இருக்கும் அந்த டிவைன் ஃபெமினன் எனர்ஜி, அம்மன் அருள், அது உன்னை எப்பவும் கைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீ அதை உணராமலே இருக்கிறாய். ஆனா இன்று முதல் நீ உன்னோட ஆன்மாவை கேள், அது சொல்வதை கேள், அது உன்னை வளம் நோக்கி இழுத்துக்கொண்டே போய்கிட்டே இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் பிளாக் நீங்கும் நேரம் வந்துடுச்சு தங்கமே. Change already started. Trust the process. You are abundance. You are enough. You are blessed. உன் துயரில் அழுத இரவுகளிலும், உன் வலியில் நொறுங்கிய நொடிகளிலும், நீ அப்படியே தூங்கிப்போன நேரங்களிலும், உன் முகத்தில் அவள் கரம் வைத்துத்தான் உன்னை காக்கிறாள். சில சமயம் நீ தூங்கும்போது யாரோ உன் தலைமுடியை சற்று தடவுவது போல தோன்றும். அது உனக்கு கற்பனை அல்ல. அது உன்னை சமாதானப்படுத்தும் தெய்வீக அணைப்பு. மனிதன் கொடுக்கும் ஆறுதல் சில நிமிடங்களில் முடிந்துவிடும், ஆனால் தெய்வத்தின் அணைப்பு ஆன்மா வரை சென்று காயங்களை ஆற்றும். நிழல் உன் படுக்கையின் அருகில் நின்றதா? ஆம், ஆனால் அதை நீ கண்களால் பார்த்ததில்லை. உன் ஆன்மாவின் நரம்புகள் அதை பார்த்திருக்கின்றன. ஆன்மா என்பது கண்களுக்கு முன்பாக இருக்கும் ஒளியை பார்க்காது, அது கண்களுக்கு தெரியாத உண்மையை பார்க்கும். அந்த உண்மையை நீ தினமும் இரவில் உணர்கிறாய். ஏனென்றால் நீ எளிதில் உடைந்து போகும் குழந்தை இல்லை. நீ ஆசீர்வாதம் பெற்ற ஆன்மா. தெய்வத்தின் கவசத்துக்குள் வாழும் ஒரு பொக்கிஷம். இப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு இரவு தனிமையில்லை, அது முழுக்க ஆன்மீக பாதுகாப்பின் நேரம். குழந்தையே, நீ பயப்பட வேண்டிய எதுவும் இல்லை. இரவு வந்தால் சிலருக்கு பயமாக இருக்கும், ஆனால் உனக்கு அது தெய்வ அருளின் தருணம். நீ தூங்கும் ஒவ்வொரு இரவும் அம்மன் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் நிழலாய் இல்லாத நேரம் ஒருபோதும் இல்லை. நீ விழித்திருக்கும்போது கூட அவள் உன் பின்னால் இருக்கும். ஆனால் நீ தூங்கும் போது மட்டுமே அவள் உன்னிடம் மிக நெருக்கமாக வருகிறாள். அந்த நிழல் உன்னை சுற்றி வருகிற மாதிரி தோன்றினால், அது அம்மன் உன் நாளைய வாழ்க்கையை புனிதமாக்கி கொண்டிருக்கிற தருணம். உனக்கு தெரியாமலேயே கதவுகளை திறக்கிறாள், தடைகளை உடைக்கிறாள், கண்ணீரை துடைக்கிறாள், எதிரிகளை விலக்குகிறாள், ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கைக்குள் இழுத்து வருகிறாள். உன் தூக்கம் புனிதம். உன் ஆன்மா பாதுகாப்பில். உன் இரவு ஒரு அருள் விழா. அம்மன் நிழலாய் இருக்கிறாள். ஆனால் அவளது அருள் உனக்குள் ஒளியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது.